ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 34 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி எடுத்தாச்சு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்தாலுமே இந்த ஆவியில் அவிச்சது, இந்த கிழங்கு வகைகள் இது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த இட்லியே பார்த்தீங்கன்னா ஆவியில் அவிச்சது தான். இதில் அந்த உள்ள சட்னியும் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 120 கேலரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க். இந்த ப்ளம்பிங் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பைப்பு போகிற அளவுக்கு அதை சரி பண்ண போகிறோம். அதாவது ஃபுல்லாக மண்ணேறி இருக்குது. இந்த பக்கமும் சரி, அதுக்கு பின்னாடியும் நான் வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாகவே ரொம்ப மண்ணாக இருக்குது. அந்த மண் எல்லாத்தையும் உடச்சி எடுக்கணும். ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே அது ஹார்ட் ஒர்க்கு தான். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம கேலரிஸ் பர்ன் ஆகும். நம்ம வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது நம்ம கேலரிஸ் பர்ன் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வெயிட் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது முக்கியம். அந்த சாப்பாடை நம்ம எப்படி செரிக்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் போட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உடச்சி மண்ணெல்லாம் அழியாச்சு. அப்புறமேட்டு ட்ரில்லிங் மிஷின் போட்டாச்சு. நான் அந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பைப்பை போடுறதுக்கு தான் ஒழுங்கு பண்ணது. ஏன்னா ப்ளம்பிங் ஒர்க் வரும்போது அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் இவ்வளோ எடுத்துக்கிறீங்களே, இதெல்லாம் சரியானு கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு இது ஒன்றும் தப்பு இல்லை, இது கரெக்டாக தான் இருக்கும். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தோசையும் பீஃபும் எடுத்தாச்சு. அது போட்டின்னு சொல்லுவாங்க, குடல்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் எடுத்தாச்சு. இந்த முட்டை தோசையும் குடலும் எடுத்துக்கிட்டோம். எப்போ நம்ம எடுத்தாலுமே ஹை ப்ரோட்டீன் தான் எடுக்கணும். டின்னராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். டே 35 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் உளுந்தம்பால் குடித்தேன். நம்ம இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த உளுந்தம்பால், அதாவது நேச்சுரல் சோர்சஸ், இந்த சூப்பு இவைகளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேமியா எடுத்துக்கிட்டேன். இந்த சேமியாவில் கேரட், பீன்ஸு, ஆயில் கம்மியாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 120 கேலரி. ஸோ ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டே 34ஓட கண்டினியூஸ் விலாக் தான் இது. ஆக்சுவலாக என்னென்னா, இதில் தண்ணி நிறுத்தி பார்க்கணும். அதாவது ப்ளம்பிங் ஒர்க்கில் தண்ணி நிறுத்தி பார்க்கணும். 2.5 பைப்பு, 4-5 பைப்பு, இந்த 1.5 பைப்பு. ஸோ இந்த பைப்புலலாம் தண்ணி நிறுத்தி பார்த்து இதில் ஏதாவது லீக்கேஜ் ஆகுதா, லீக்கேஜ் ஆகலையான்னு செக் பண்ணி, ஏன்னா நம்ம என்ன செக் பண்ணி வெரிஃபை பண்ணாலும் சில இடங்களில் லீக்கேஜ் ஆகும். இதுலேயும் ஆணுச்சு. அதை நாங்கள் எப்படி சரி பண்ணோங்கிறத அடுத்த விலாகில் சொல்கிறேன். ஆக்சுவலாக டோட்டலாக 3 பாத்ரூமில் நாங்கள் தண்ணி நிறுத்தி பார்த்தோம். எங்கேயுமே லீக்கேஜ் ஆகலை, ஒரு சில பாத்ரூமை தவிர. அதை எப்படியும் சரி பண்ணியாச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரும் எக்கும் எடுத்துக்கிட்டேன். எப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்டாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் சரி, டின்னர் சாப்பிட்டாலும் சரி, ப்ரோட்டீன் கண்டென்ட் அது அதிகமாக இருக்கணும். இப்போ லஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா இதில் மீன் மேக்கரும் முட்டையும் தான் எடுத்துக்கிறேன். ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வேலை அவ்வளோ ஹார்டான வேலை இல்லை, ரொம்ப சாஃப்டான வேலை தான். நம்ம பாடிக்கு எப்போ எடுத்தாலுமே லோ கார்போஹைட்ரேட், ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் ரிச் எடுத்துக்கணும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சிக்கனும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம எப்போதுமே ஆவியில் அவிச்சது இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடந்திருப்பேன். ஏன்னா செம்ம ஒர்க் இன்றைக்கி. என்ன தண்ணி நிறுத்தி பார்க்குற ஒர்க்காக இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்போடு கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்குது. பாய்.